بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தீய குணங்களும் தீர்க்கும் வழிகளும் என்ற இந்த தொடரில் இறுதியாக பொய் பேசுவதில் அனுமதிக்கப்பட்ட செய்திகள் என்னென்ன என்பது குறித்து நேற்றைய தினம் நாம் பார்த்திருக்கிறோம். அதிலே கடைசியாக நாம் பொய் என்று பரவலாக கருதுகிற இலக்கிய பேச்சுக்கள், சிலேடை பேச்சுக்கள், அவை பொய் என்ற வகையில் அடங்காது என்பதை பார்த்தோம். அதற்குரிய ஆதாரம் என்ன என்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே அதற்கும் ஆதாரம் இருக்கிறது. இலக்கியமாக பேசப்படுகிற இடங்களில் நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோமோ அந்த வார்த்தையை அதற்குரிய அர்த்தத்தை நாடி பயன்படுத்த மாட்டோம். அதே போல் அதை கேட்கிறவர்களும் அந்த அர்த்தத்தை நாடி அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்படின்னா அதில் பொய் இல்லை, யாரையும் ஏமாத்துற அம்சமும் அதில் இல்லை. நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் எதிராளி புரிந்து கொண்டார், அப்போ உள்ளதை தான் புரிஞ்சுக்கிட்டதாக அது எடுத்துக்கொள்ளப்படும். பொய் என்ற வகையில் அது சேராது என்று பார்த்தோம். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறில் இதுக்குரிய ஆதாரத்தை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் குர்ஆனில் இப்ராஹிம் நபியுடைய வரலாறை சொல்லும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திருவிழாவுக்காக வேண்டி அவங்களுடைய சமுதாயம் அழைக்கிறாங்க. எனக்கு சுகம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க படுத்துடுறாங்க. மக்கள்லாம் போனதுக்கு பிறகு திரும்ப அந்த கோயிலுக்கு வந்து சிலைகள் இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த சிலைகளை எல்லாம் அடித்து நொறுக்குறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான வரலாறு. ஏகத்துவத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்வதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு அற்புதமான ஒரு காரியம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வந்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிலைகளை பார்த்து பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? ஃபராக இலா ஆலிஹத்திஹிம் ஃபகால அலா தவுக்குலூன். எப்போ என்ன சாப்பிட மாட்டீங்களா? சிலையாக அடுக்கி வச்சிருக்குது. வந்து நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளை பார்த்துட்டு கேட்பாங்க, சாப்பிடுங்களேன், ஏன் சும்மா உட்காந்துருக்கிறிய அப்படிம்பாங்க. மாலக்கும்லா தந்திகூன், என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிறிய, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், பதில் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு ஆரம்பித்தவங்க. உடனே அதுக்கப்புறம் கையில் ஆயுதத்தை தூக்கி ஃபஜா அலஹும் ஜுதாதன் இல்லா கபீரன் லஹும் அல்லஹும் இலகி எரிஜூன், அங்கு இருக்கிற ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டு அவர்கள் மீண்டும் அதன்பால் திரும்ப வர வேண்டும் என்பதற்காக இருப்பதிலே ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டு மற்ற எல்லா சிலைகளையும் அவர்கள் அடித்து நொறுக்கி விடுகிறார்கள். நொறுக்கிட்டு வேலை முடிஞ்சிச்சுன்னு வீட்டை பார்க்க கிளம்பிட்டாங்க. வெளியில் திருவிழாவுக்கு போனவங்க திரும்ப கோயிலுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா எல்லா சிலைகளும் உடைந்து கிடக்கிறது. எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. மன்ஃபகல ஹாதாபி ஆலிஹத்தினா இன்னஹு லமின வாலிமீன், யார் இந்த மாதிரி நம்முடைய சிலைகளை செய்தது? பெரிய அநியாயக்காரனாக தான் இருப்பான் அந்த ஆளு அப்படின்னு ஆளுக்கு சத்தம் போடுறாங்க. அப்போ சில பேர் சொல்கிறாங்க, காலு சமயனா ஃபத்தன், நாங்கள் ஒரு வாலிபரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். யுகாலு லஹு இப்ராஹிம், இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிற ஒரு வாலிபரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் தான் இந்த மாதிரி நம்முடைய சிலைகளை பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தார், அவராக தான் இருக்கும். உடனே மக்கள் சொல்லுவாங்க, காலு ஃபஅது பிஹி அலா ஆயுனின் நாஸில அல்லஹும் யஷ்ஹதூன், அவரை அழைச்சிட்டு வாங்க, மக்களுக்கு முன்னாடி ஆளை கொண்டு வாங்க, அவர் வந்து சாட்சி சொல்லட்டும் அப்படின்னு ஆளை அழைச்சிட்டு வரப்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். இப்ராஹிம் நபி இடத்துல கேட்பாங்க, யா இப்ராஹிம், நீர் தான் இந்த வேலையை செய்தீரா? அந்த ஃபஅல்த ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிமே நீர் தான் நம்முடைய கடவுளர்களை இந்த வேலையை செய்தீரா என்று அவர்கள் கேட்பார்கள். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, கால்பல், இல்லை ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா ஃபஸ்அலூஹும் இன் கானு யன்திகூன், இதோ இருக்கிறது இந்த பெரிய சிலை, அதுதான் செய்தது, பேசினால் அது இடத்துல கேட்டு பாருங்களேன் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லுவாங்க. அந்த பெரிய சிலை தான் செஞ்சதுன்னு உடனே இவங்க எல்லாம் கூடி பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இது, அந்த சிலை இடத்துல போய் இருந்தாலும் கேட்க சொல்றாரு, பெரிய சிலை தான் உடைச்சதுங்கிறாரு அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று ஒன்றா குசுன்னு பேசுவாங்க. திரும்புவாங்க. சும்மா நுக்கிசுவாலாரு ஊசியும்,
திரும்ப தலைகீழா புரண்டு வந்து சொல்லுவாங்க, அலிம்தமா ஹவுலா என்திகூன், உனக்கு தெரியாதா, இதெல்லாம் பேசாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு அந்த மக்கள் பதிலுக்கு கேட்பாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் அதற்கு பதில் கேட்பாங்க, அப்ப தஅபுதூன மின் தூனில்லாஹ் மா லா யன்ஃபஉகும் ஷைஅன் வலா யதுர்ருகும், உங்களுக்கு அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் வணங்குகிறீர்களே, உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாத எந்த நன்மையும் செய்யாதவற்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள், உஃபில்லக்கும், உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், வலிமா தஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் வணங்குகின்ற அந்த தெய்வங்களுக்கும் கேடு உண்டாகட்டும், அஃபலா தாக்கிலூன், நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. உடனே அந்த மக்கள் கோவப்பட்டு காலு ஹர்ரிகு, இவரை நெருப்பிலே போட்டு பொசுக்குங்கள் அப்படின்னு அதுக்குரிய வேலைகளை செஞ்சாங்கன்னு வரலாறு தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. இதை நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலையை உடைச்சாங்க. யார் உடைச்சான்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க, சிலை தான் உடைச்சிச்சு, நான் உடைக்கல, அந்த பெரிய சிலை உடைச்சிச்சுன்னாங்க. அது பொய் தானே. அப்போ அந்த பொய்யை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, பொய் லிஸ்ட்ல வராது. ஏன் அப்படின்னா சொல்லுகிற இப்ராஹிம் நபியும் விளங்கிக்கிட்டு தான் சொல்றாங்க, கிண்டல் பண்ற துணியில சொல்றாங்க, நான் எங்க உடைச்சாங்க அப்படின்ன உடனே அது ஒரு நக்கல் துணி, கேளு அப்படின்னு சொன்ன உடனே அவர்களும் அதே அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார்கள். இவர் வேணும்னு தெரிஞ்சு சிலதான் உடைச்சிச்சு, அதுல போய் கேளுன்ற அர்த்தத்தில் சொல்லல அப்படின்னா அவங்க போய் கேட்கணும்ல, இப்ப நீயா உடைச்சன்னு போய் நிக்கணும்ல, அங்க போய் கேட்கல. புரிந்து கொண்டவர்களும் அப்படித்தான் புரிந்து கொண்டார்கள். இவர் நக்கல் செய்கிறார், நக்கலுக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்பதை அந்த மக்களும் விளங்கினார்கள். நக்கல் துணியில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் பேசினார்கள். அப்ப இரண்டு பேருடைய கருத்தும் நோக்கமும் ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த இடத்தில் வார்த்தை பொய்யை போல தெரிந்தாலும், அந்த சொல்லு பொய்யை போன்று தெரிந்தாலும் அது பொய் அல்ல, அது ஒரு சிலேடையாக சொல்லப்பட்டிருக்கிறது, இலக்கிய பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்திய அந்த வரலாற்றிலிருந்து நாமும் நம்முடைய பயன்பாடுகளில் அது போன்ற சொல்லை பயன்படுத்தினால் மார்க்கத்தில் குற்றம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த வரலாறு 21வது அத்தியாயத்தில் 58வது வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் வரைக்கும் அல்லாஹ் விரிவாக அதை பேசியிருக்கிறான். அடுத்து இது அனுமதிக்கப்பட்ட செய்திகள். இப்போ பொய் குறித்து பல்வேறு செய்திகளை பார்த்திருக்கிறோம். பொய் எவ்வளவு கேடானது, எவ்வளவு பாவங்கள் தரக்கூடியது. நாம இந்த பொய்யிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னால் பொய்யினுடைய தீமைகள், அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பின் விளைவுகள், அவற்றை நம்முடைய உள்ளத்திலே நாம் சிந்தித்து பார்த்தால் பொய் பேசுவதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அற்பத்தின் அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் பொய் பேசி கொண்டிருக்கிறோமே, இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய கேடு எவ்வளவு பெருசா இருக்குது. இதுக்காக வேண்டி அதை சம்பாதிக்கிறதா? இந்த சின்ன ஒரு 2 நிமிஷம் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறதுக்காக, அல்லது ஒருத்தர் நம்மளை முறைக்க கூடாது என்பதற்காக, ஏன்பா இப்படி எல்லாம் ஏற்குமாற செஞ்சிருக்கிற அப்படின்னு நம்மளை திட்டக்கூடாது என்பதற்காக நாம உடனுக்குடன் பொய் பேசுகிறோமே, இதனால் நமக்கு ஏற்படுகிற விளைவு என்ன என்பதை யோசித்தால் இவ்வளவு பெரிய இழப்பை நாம சந்திக்க வேண்டியது வருமா? அப்ப நான் பொய்யே பேசாம இருந்திருந்தேனே என்று நாம இருந்து விடுவோம். அது குறித்த விளைவுகள் என்ன சொல்லப்படுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில தீமை செய்யக்கூடிய, பாவம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனைகள் குறித்து அவர்களுக்கு காட்டப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது பல்வேறு காட்சிகள். விபச்சாரம் செய்கிறவர்களுக்கு என்ன தண்டனை, வட்டியில் ஈடுபடுகிறவர்களுக்கு என்ன தண்டனை, திருமறை குர்ஆனை படித்து அதை நடைமுறைப்படுத்தாமல் தொழாமல் தூங்கி கொண்டிருந்தவர்களுக்கு என்ன தண்டனை, இப்படி பல்வேறு தண்டனைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பத்தி சொல்றாங்க. ஒரு மனிதர் இருக்கிறார், மல்லாந்து படுத்து கிடக்கிறார். அவருக்கு அருகிலே ஒரு மனிதர் இரும்பினால் ஆன ஒரு கொக்கியை போல ஒரு ஆயுதத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். இந்த ஆயுதத்தை வைத்து என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த படுத்து கிடக்கிற மனிதருடைய கன்னத்துல குத்துறாங்க. அந்த இரும்பு கொக்கியை வச்சு, இரும்பு மாதிரியான இருக்கிற அந்த ஆயுதத்தை வச்சு கன்னத்தில் குத்துகிறார். கன்னத்தில் குத்தினால் அந்த ஆயுதம் அப்படியே பெடரிக்கு வந்துருது. இங்கிருந்து குத்தி பெடரிக்கு இழுத்துறார். திரும்ப அந்த கம்பியை உருவி மூக்குல குத்துறாரு, அது பெடரிக்கு வந்துருது. அதுக்கப்புறம் மீண்டும் உருவி கண்ணுல குத்துறாரு, அது பெடரிக்கு வந்துருது. முகம் அப்படியே செதஞ்சு போகிறார். அதுக்கு பிறகு திரும்ப அடுத்த பக்கத்துக்கு வர்றாரு, வலது பக்கத்துல குத்திட்டு இடதுபுறத்துக்கு வர்றாரு, இடதுபுறத்தினுடைய கன்னத்துல குத்துறாரு, அது பின்னாடி வரைக்கும் வருது. மீண்டும் இடதுபுறத்தினுடைய மூக்கு துவாரத்தில் குத்துறாரு, அது மண்டையை பிளக்குது. மீண்டும் இடதுபுறத்தினுடைய கண்களை குத்துகிறார், அதுவும் தலையை பிளக்கிறது. இப்படி கடுமையாக பார்ப்பதற்கு ரொம்ப அகோரமாக ஒரு மனிதர் வேதனையை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் இவர் 2வது பக்கத்தில் குத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் முதல் பகுதி சரியாகி விடுகிறது. கிழிச்சு ரத்தம் தொங்கி ஓடிட்டு இருந்துச்சு, அது எல்லாம் சரியாகி பழைய நிலைக்கு வந்து விடுகிறது. உடனே இவர் மீண்டும் இந்த பக்கத்துக்கு வர்றாரு, திரும்ப குத்துறாரு,
அந்த பக்கம் போறாரு, அங்க குத்துறாரு, மாறி 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 இந்த மாதிரி ஒரு கடுமையான வேதனை அவருக்கு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் மாஹாதானி, அல்லாஹ் தூய்மையானவன், யார் இவங்க, ஏன் இப்படி கடுமையா இந்த ஆளை வேதனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அழைத்து சென்று காட்டுகிற மலக்கிடத்திலே கேட்கிறார். அப்ப மலக்கு அவர்களுக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். இவர் யார் என்று கேட்டால் ஃபஇன்னஹு ரஜுல் யகுது மின் பைத்திஹி, இந்த மனிதன் காலை நேரத்தில் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியிலே வருவான். வருகிறவன் ஃபயக்திபுல் கிதுபா, ஒரு பொய்யை பேசுவான். தபுலுல் ஆஃபாக், அது பூமியெல்லாம் பரவி சென்று விடும். ஒரு பொய்யை தூக்கி போடுவான், அது அடுத்தவன்ட்டு போய் அடுத்தவன்ட்டு போய் அடுத்தவன்ட்டு போய் ஊர் உலகமெல்லாம் சுத்தி வந்துடும். இந்த மாதிரி பொய் பேசுகிறவனுக்காக வழங்கப்படுகிற தண்டனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது. இதில் நீங்க கடைசியில பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க, பொய் பேசுவான் என்பது மட்டும் சொல்லல, அந்த பொய் உலகத்தையே சுத்தி வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தையே சுத்தி வர்றது என்கிற அளவிற்கு பொய் பேச முடியுமா? நாம் பேசுற பொய் உலகத்துக்கெல்லாம் போய் சேருமா என்றால், நபிகள் நாயகம் காலத்தில் இருந்து யோசித்தால் அது சரியா விளங்கி இருக்காது. அந்த காலத்துல நான் பேசினா என் ஊரை விட்டே போவாத, என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சது அவன் போய் இன்னொருத்தன் சொன்னாதான் உண்டு, அந்த ஆளு இன்னொருத்தர் போய் சொன்னாதான் உண்டு. அப்ப ஒருத்தர் மாத்தி ஒருத்தரா ஊரை கடந்து இன்னொரு ஊருக்கு போவது, ஒரு நாட்டை கடந்து இன்னொரு நாட்டிற்கு போவது, அதுவே ஒரு பெரிய விஷயமாக நினைத்து பார்க்க முடியாத செய்தியாக இருக்கும். ஆனால் இன்றைய காலத்துல அது ஒரு பெரிய ஆச்சரியமானதே இல்லை. காலையில எந்திரிச்சு லேசா ஒரு பட்டனை தட்டினார், முடிஞ்சு போச்சு, மொத்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தலாம். இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவில் பஞ்சாயத்து ஆரம்பிக்கும், ஆப்பிரிக்காவில் ஆரம்பிக்கும், ஜெர்மனில் ஆரம்பிக்கும், சுவிட்சர்லாந்தில் ஆரம்பிக்கும், கல்ஃப்ல எல்லா பக்கத்திலையும் இந்த பொய்யை கொண்டு போய் சேர்த்த முடியும். பேசுகிறார்களா இல்ல? இன்னைக்கு இங்க ஒரு பிரச்சனை நடக்குது, வெளியூர்ல இருந்து போன் போடுறாரு, பாய் என்ன பிரச்சனை அப்படிங்கிறார். இங்க 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 ஒரு செய்தி வெடிச்ச 10வது நிமிஷத்துல அடுத்து வெளிநாடுகள்ல இருந்து நமக்கு செய்திகள் வருகிறது. பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற மனிதர்கள் உடனே இந்த செய்தி அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அப்ப இன்றைக்கு இருக்கிற நவீன காலத்திலே வாழ்கிற மனிதர்கள் அதிகம் அதிகம் இந்த தீமையை செய்கிறார்கள். அதனால் இந்த தீமையினால் அவர்கள் பாதிக்கப்பட இருக்கிறார்கள் என்ற கருத்தும் இதற்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கு நாம் மிகுந்த கவனத்தோடு குறிப்பாக இந்த இணையதள வசதிகளை எல்லாம் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பெரும்பாலும் நம்முடைய தீமைகளில், நாம் பேசுகிற பொய்களில் அதிகபட்சமான இடத்தை பெறுகிறது எது என்று கேட்டால், இந்த இணையதளங்கள் வழியாக பயன்படுத்துகிற பொய்கள் தான் அதிக இடத்தை பெறுகிறது. சாதாரணமாக ஒரு மனிதர் தன்னுடைய சொந்த நேரத்தை செலவிட்டு இன்னொரு மனிதனிடத்திலே பேசுகிற பொய்யினுடைய அளவை விட ஒரு பொய்யை இணையதளத்தில் பரப்பிவிட்டால் அது ஏற்படுத்துகிற தாக்கம் மிகுந்த பெரும் தாக்கமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம நம்முடைய எழுத்துக்களை, நம்முடைய பேச்சுக்களை மிகுந்த கவனத்தோடு கையாள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பெரிய தண்டனையை பெற்றுக் கொள்ள வேண்டியது வரும் என்பதை மனதிலே நிறுத்தி பொய்யிலிருந்து வெளியிலே வருவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற இந்த செய்தி புகாரியிலே 7047வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இது பொய் குறித்த செய்தி. பொய்யை விட பாரதூரமான ஒரு தீய குணம், பொய்யை விட அல்லாஹ்விடத்திலே கடும் கோபத்தை ஏற்படுத்துகிற ஒரு கெட்ட குணம், பொய்யை விட சமூகத்திலே ஒரு தனி மனிதனை உருக்குலைய செய்கிற, அவனை நினைத்து நினைத்து ஊருக்கு வெளியிலே வர முடியாமல், வீட்டை விட்டு வெளியிலே வர முடியாமல் ஒரு மனிதனை கூனி குறுகி போய் செய்து விடுகிற ஒரு தீய குணம் இருக்கிறது என்று கேட்டால் அது அவதூறு என்ற குணம். பொய்யை விட பல மடங்கு பாரதூரமானது. பொய்யில ஏற்படுற தீமையோட கம்பேர் பண்ணி பார்த்தால் ஒண்ணுமே இல்லை. ஒருத்த மேல ஒரு அபாண்டமா ஒரு பழியை தூக்கி போட்டாச்சு, நல்ல மனிதனாக இருப்பான், பழியை தூக்கி போட்ட உடனே அந்த பழியை சுமக்க முடியாமல் அதனால் ஏற்பட்டிருக்கிற கேவலத்தை நினைத்து நினைத்து சில பேர் தற்கொலை கூட செய்து கொள்கிறார்கள். இவ்வளவு பெரிய அவதூறு வந்துருச்சு, என்ன பண்றது, நம்மளை எல்லாரும் அசிங்கமா பேசுவாங்களே, தெருவுல தலையை காட்ட முடியாத, இப்படி வாழ்ந்த குடும்பத்தில் இப்படி ஒரு கெட்ட மனுஷனான்னு பேசுவாங்களே, அவன் செய்யாத குற்றத்திற்காக தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்கிற ஒரு நிலையெல்லாம் சமூகத்தில் உண்டாகிறது. அது எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால் அவதூறு என்ற தீமையினால், தீய குணத்தால், தீய செயலால் வெளிப்படுவதை பார்க்கிறோம். இந்த அவதூறு குறித்து மார்க்கம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் அதுல ரொம்ப விளக்கம்லாம் சொல்ல தேவையில்லை. இது சம்பந்தமாக வந்திருக்கிற ஹதீஸுகளையும், இது சம்பந்தமாக வந்திருக்கிற குர்ஆனுடைய வசனங்களையும் அதை மட்டும் நீங்க படிச்சு பாருங்க. அதை படிச்சாலே எவ்வளவு பாரதூரம் என்பது உங்களுக்கு விளங்கும். எந்த அளவிற்கு இந்த அவதூறு குறித்து மார்க்கம், அதுலயும் குறிப்பாக பெண்கள் மீது பாலியல் ரீதியாக, ஒழுக்க ரீதியாக சொல்லப்படுகிற அவதூறு இருக்குதே, அது பல மடங்கு பெரியது. சாதாரணமா ஒரு குற்றச்சாட்டோ ஒரு செய்தியோ சொல்வதாக இருந்தால் மார்க்கத்தில் 2 சாட்சிகள் இருந்தால் போதும். ஆனால் ஒரு பெண் மீது பாலியல் ரீதியான ஒழுக்க குற்றச்சாட்டை சுமத்துவதாக இருந்தால்
2 சாட்சி போதாது, 4 சாட்சி வேண்டும் என்கிறான் அல்லாஹ். 4 சாட்சியை கொண்டு வா. ஏன் 4 சாட்சியை கொண்டு வர சொல்றான்? 2 சாட்சி நிஜமான சாட்சியா இருந்தா கூட நீ பேசக்கூடாதுங்க. ஒரு சாட்சி ஒருத்தர் பார்க்கிறார், ஒரு பெண்ணு தவறு செய்வதை பார்க்கிறார். அவர் மட்டுமே பார்த்திருந்தால் அவர் என்ன செய்யணும்? நேரா போய் அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொல்லிட்டு போயிட வேண்டியதான். தனிப்பட்ட முறையில் அவர் செய்யற வேலை எதுவாக இருக்கணும்? தனியா கூப்பிட்டு இது மாதிரி செய்யாத, நல்ல பழக்கம் கிடையாது, பெரிய கேடை உண்டாக்கும், வெளியில தெரிஞ்சாலும் அசிங்கம், அல்லாஹ்விடத்துல பெரிய தண்டனை, ஒழுக்கமா இருந்துக்க, தனிப்பட்ட முறையில் அறிவுரை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை இன்னொருத்தர் போய் பேசுறது, அதை ஒரு பிரச்சனையாக்குறது கூடவே கூடாது. ஒரு மனிதர் பார்த்தாலும் அப்படித்தான், 2 பேர் பார்த்தாலும் அப்படித்தான், 3 பேர் பார்த்தாலும் அப்படித்தான், 4 பேர் பார்த்தால் மட்டும்தான் அதை பொது சபைக்கு கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் 3 பேர் பார்த்து சபைக்கு கொண்டு வந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது? அந்த 3 பேருக்கும் தண்டனை உண்டு என்கிறது. உன்னை யார் வெளியில சொல்ல சொன்னா? நீ அந்த பிள்ளை தப்பே செஞ்சிருக்கட்டும், இருக்கட்டும், வெளியே சொல்லாத போ. ஏன் இந்த அளவுக்கு கடுமையாக மார்க்கம் இதில் கடுமை காட்டுகிறது என்றால், இதுல வாசலை திறந்து வச்சோம்னா பெரும்பாலான மனுஷன் போற போக்கில் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான். நிறைய பேருக்கு இது சொல்றது இப்படி ஏதோ சக்கரை பொங்கலை சாப்பிட்ட மாதிரி. இது மாதிரி ஒரு பொய் பேசுறது, எவ்வளவு பேசுறது இருக்கட்டும், ஒரு பெண்ணு தப்பு செஞ்சுட்டான்றதை பேசும்போது இருக்கிற சுவாரஸ்யம், அதுக்கு கொடுக்கிற ஒரு நேரத்தினுடைய முக்கியத்துவம் வேற எதுக்குமே கொடுக்க மாட்டான். அப்படியா லேச சொன்ன உடனே அப்படியான்ற வேண்டியது. ஒரு முஸ்லீம் அப்படியான்னு கேட்க கூடாது. அப்படியெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி மறுங்க. அதை நீங்க உங்க காதால கேட்காதீங்க, அந்த செய்தி உங்களை வாயால பரப்பாதீங்க. 4 சாட்சி இருந்தா சபைக்கு கொண்டு வாங்க, இல்லாட்டி அதை சபைக்கு கூட கொண்டு வராதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கை செய்யறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பெரும்பாவங்களை பட்டியலிட்டார்கள். பொய்யை கூட நாம பார்த்தோம். பொய் சாட்சி சொல்வது பெரும்பாவத்திலே ஒன்று என்று பார்த்தோம். 4 பெரும்பாவங்களை சொல்லும் பொழுது பொய்யாக சாட்சி சொல்வதும் பெரும்பாவத்தில் ஒன்று. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் 7 பெரும்பாவங்களை பட்டியலிடுகிறார்கள். 7 பெரும்பாவம். அந்த 7 பாவத்தில் ஒன்றாக இந்த அவதூறு சொல்வதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்க்கிறார்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க. இஜ்தனிபு ஸபஅல் மூபிகாத், அழித்து விடுகிற 7 பெரும்பாவங்களை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். என்ன அவை? அஷ்ஷிருக்கு பில்லாஹ், ஒன்று அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது. இது நமக்கு தெரிஞ்ச செய்தி. அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தலை போல ஒரு பெரிய பாவம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ் அதை முதலிடத்திலே வைக்கிறார்கள். எதை சொன்னாலும் ரசூலுல்லாஹ் இதைத்தான் முதல் இடத்துல வைப்பாங்க. அஷ்ஷிருக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது பெரும்பாவம். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் வஸ்ஸிஹ்ரு, 2வது இடத்திலே சூனியம், சூனியம் செய்வது, சூனியத்தை நம்புவது, சூனியத்தை ஆதரிப்பது, இது எல்லாமே பெரும்பாவத்திலே உள்ளது 2வது சொல்கிறார்கள். இதுல கூட சில பேர் கேள்வி கேட்கிறாங்க. நம்ம சூனியத்தை பத்தி பேசும்போது சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் பெரும்பாவத்தில் ஒன்றாக சொல்றாங்கல்ல, சூனியம் செய்யறது பெரும்பாவத்தில் ஒண்ணு, நம்ம சூனியமே இல்லைங்கிறோம். சூனியம்ங்கிறது கிடையாது, சூனியம் யாரும் வைக்க முடியாது, சூனியம் என்பது பொய் அப்படின்னு சொல்றோமா? உடனே நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஒண்ணுமே இல்லை அப்படின்னா சிறு செய்யறது பெரும்பாவம் எப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? இல்லாதது இருக்குன்னு சொல்லுவாங்களா? இந்த ஹதீஸ்ல 7 பெரும்பாவங்கள்ல 2வது இடத்துல வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். சூனியம் செய்யறது பெரும்பாவம்னு நீங்க இல்லங்கிறீங்களே, இல்லாத உடனே எப்படி ரசூலுல்லாஹ் பெரிய பாவத்துல சேர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இது ஒன்றும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வி கிடையாது. மேலோட்டமா பார்த்தா அப்படி தெரியும். இதுக்கு பதில் அந்த ஹதீஸ்லே இருக்கிறது. இதுல முதல் வார்த்தையை எடுத்துக்கங்க. 7 பாவத்துல 2வது சூனியம். முதல்ல உள்ளது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறதுன்னு சொன்னாங்கல்ல. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது பெரும்பாவம்னா அல்லாஹ்வுக்கு இணையாக யாரும் இருக்கிறாங்களா? இருக்கிறதுனால தான் பெரும்பாவம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அல்லாஹ்வுக்கு இணையா ஒருத்தரும் கிடையாது. இல்லாதது இருக்குன்னு சொன்னால் அதனால பெரும்பாவம். சூனியம்னு ஒண்ணு கிடையாது, இல்லாதது இருக்குன்னு சொன்னால் அதான் பெரும்பாவம். முதல் வசனத்தை முதல் வார்த்தையை வைத்து சிந்தித்தாலே 2வது வார்த்தையுடைய பொருள் விளங்குகிறது. அல்லாஹ்வுக்கு யாராவது இணை இருக்கிறாங்களா? ஆற்றல் பெற்றவர்கள் யாருமே கிடையாது. அப்ப இல்லாத ஒன்றை ரசூலுல்லாஹ் அதை மட்டும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். முதல் விஷயத்துக்கு கேள்வி வர மாட்டேங்குது, 2வது விஷயத்துக்கு கேள்வி வருகிறது. அப்ப முதல்ல உள்ளதை சிந்திச்சாலே 2வது உள்ளதுக்கு ஆன்சர் விளங்குகிறது. இல்லை, இல்லாத ஒன்றை நீ இப்படி சொல்லலாம். சூனியம் என்று ஒரு மனிதனால் செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியாத ஒன்றை செய்ய முடியும் என்று சொன்னார், நீ பெரும் பாவத்தை செய்து விட்டாய் 2வது சொல்கிறார்கள். 3வது நபிகளார் சொல்கிறார்கள் வகத்லு நஃப்ஸ் அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், ஒரு உயிரை கொலை செய்வது, நியாயமற்ற முறையில் அல்லாஹ் தடுத்திருக்கிற உயிரை கொலை செய்வது பெரும்பாவம். கொலையும் பெரும்பாவம், நாம எல்லாருமே விளங்கி இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? நியாயமற்ற முறையில்.
நியாயமான முறையில் செய்கிற கொலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நியாயமான முறையில் செய்கிற கொலை என்றால் என்ன? ஒரு போர்க்களத்திலே எதிரியை கொள்ளுகிற கொலை நியாயமான கொலை. பழிக்கு பழி வாங்குவதற்காக கொடுக்கப்படுகிற தண்டனைக்கு வழங்கப்படுகிற கொலை அது நியாயமானது. குற்றவியல் தண்டனை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக செய்யப்படுகிற கொலை அது நியாயமானது. இதுபோல மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட வகைகளை தாண்டி அநியாயமான முறையில் ஒரு மனிதரை கொலை செய்தால் அது பெரும்பாவத்திலே ஒன்று என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். மூன்றாவது செய்தியாக. நான்காவது சொல்கிறார்கள், வாக்குலு ரிபா, வட்டியை உண்பது, வட்டி வாங்கி சாப்பிடுறது, வட்டி கொடுத்து சாப்பிடுறது அது பெரும்பாவம். இன்னைக்கு வட்டி எல்லாம் சாதாரண ஒன்றாகிவிட்டது. நம்ம சமூகத்திலேயே வட்டியை தவிர்க்க முடியாது என்று பேசுகிறார்கள். அது வட்டியை தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க கூட பேங்க் வட்டி பிரச்சனை இல்லை, அது நம்மளா கொடுத்து வாங்கி வட்டிக்கு வியாபாரமாக கூடாதே தவிர நம்ம பணத்தை கொண்டு போய் வங்கியில போட்டு வங்கிக்காரன் தரக்கூடிய பணத்தை வாங்கி சாப்பிட்டால் அது தப்பு இல்லை. உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தால்? உங்களுக்கு வட்டி வங்கி கொடுத்தால் அனுமதி, மனிதனிடத்திலே தனி மனிதனிடத்திலே வாங்கக்கூடாது என்று அந்த சலுகை வழங்கியது யார்? அந்த சலுகை மார்க்கத்தில் கிடையாது. வட்டி எந்த வடிவத்தில் வந்தாலும் கூடாது, வட்டி வாங்கக்கூடாதுன்னா கூடாது. அது நிர்பந்தமான சூழலில், வேறு வழி இல்லாத ஒரு கட்டத்தில், உயிர் போகிற ஒரு நேரத்தில், அந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் ஒரு மனிதர் அதில் ஈடுபட்டிருந்தால் அதை அல்லாஹ் மன்னிப்பானே தவிர மற்றபடி எந்த வகையில் வட்டியில் போய் விழுந்தாலும் அது பெரும்பாவத்திலே ஒன்று. அல்லாஹுவோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் புரிவதற்கு ஒரு மனிதன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதை போன்று நிலையில் உள்ளது என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. நபிகளார் நான்காவது இடத்திலே வட்டியை உண்பதை சொல்கிறார்கள். அடுத்து ஐந்தாவது சொல்கிறார்கள், வாக்குலு மாலல் யத்தீம், அனாதைகளின் செல்வத்தை உண்பது. தாய் தகப்பனே இறந்து போயிட்டாங்க, பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாத நிலையில் ஒரு சிறு குழந்தை இருக்கிறான், அவனுக்கு சொந்தமான சொத்து இருக்கிறது, வாரிசு அடிப்படையில் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்ற பெயரில் பல பேர் சுருட்டிடுறாங்க. அவன் சின்ன பிள்ளை, அவனுக்கு தெரியாது, அவன்கிட்ட கையெழுத்தை வாங்குறது, வேற ஏதாவது ஒரு வழியில் தில்லுமுள்ளு பண்றது, அவனுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எல்லாம் அநியாயமாக அவன் பேரை சொல்லி திங்கிறது. இன்னும் சொல்ல போனால் சில பேர் அனாதை இல்லம் என்ற பெயரிலே வசூல் செய்து தங்களுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்வது இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அதெல்லாம் ஏழை எளிய மக்கள் கொடுக்குறாங்க, நம்மளை விட அந்த பிள்ளைங்க ஒண்ணும் இல்லாம இருக்கிறாங்களே, அவங்களுக்காக வேண்டி நாம இந்த பணத்தை செலவு பண்ணுவோமே அப்படின்னு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல ஒரு 2 ரூபாய் அந்த வகைக்கு செலவு பண்ணுனா அதை போய் ஒருத்தர் சுருட்டிட்டு அந்த பணத்துல மோசடி பண்ணினாம்னா எவ்வளவு பெரிய அயோக்கியம். பெற்றோர்கள் இருக்கிற நிலையில இருக்கிற ஒரு பிள்ளை இடத்திலே ஒருவரிடத்திலே பணத்தை பறித்து கொண்டால் அதுவும் தப்பு தான். ஆனால் ஒண்ணுமே இல்லாம நிற்கிறான், ஆதரவற்ற நிலையில இருக்கிறவனுக்காக வேண்டி கொடுக்கப்படுகிற பணத்திலே ஒருவன் கை வைத்தால் இதை ஜீரணிக்கவே முடியாது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாக்குலு மாலில் யத்தீம், அனாதைகளின் செல்வத்தை சாப்பிடுவது பெரும்பாவம். அடுத்து சொல்கிறார்கள், ஒத்தவல்லி யௌம ஸஹஃப், போர்க்களத்திலே புறமுதுகு காட்டுவது பெரும்பாவம். போர்க்களம் என்று அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவதற்காக, நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக போர்க்களம் சென்றால் போறதுக்கு முன்னாடியே நான் வரமாட்டேன் வீட்டில் இருந்துட்டு அது ஒரு வகை. போருக்கு வரலன்னு சொல்லிவிட்டு போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திரும்பி போனாங்கன்னா அப்போ போர்க்களத்துக்கு பெரிய பீதியா பெரிய பிரச்சனை ஆயிரும். இஸ்லாமிய சமூகத்தினுடைய படை தோல்வியை தழுவுவதற்கு அது ஒரு காரணமாயிரும். முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் ஒரு பலகீனம் ஏற்பட்டுரும். அப்ப போர்க்களம்னு வந்துட்டா என்ன அடிபட்டாலும் சரி கடைசி வரைக்கும் நின்று போராடணும். வெற்றி அல்லது தோல்வி ஏதோ ஒன்று முடிகிற வரைக்கும் நிற்கணும். ஒன்று ஜெயிக்கணும், இல்லாட்டி சாகணும், ஏதாவது ஒன்று நடக்கணும். அந்த மாதிரி இல்லாம அடிக்கிறான் தாங்க முடியாது, தோத்துருவோம் போல இருக்குது, அதனால இப்போதைக்கு பின்வாங்கி போயிருவோம் அப்படின்ற பேச்சே இருக்கக்கூடாது. களத்திற்கு வந்து விட்டால் புறமுதுகு காட்டக்கூடாது. அப்படி காட்டினால் அது பெரும்பாவம் என்கிறார்கள். அடுத்து 7வது சொல்கிறார்கள், வகதுஃபுல் முஹஸனாத்தில் முஃமினாத்தில் காஃபிலாத், மூமினான ஒழுக்கமுள்ள வெகுளியான பெண்கள் மீது அவதூறு சொல்வது அது பெரும்பாவம். மூமினான பெண்கள் மீது அவதூறு சொல்லாதீங்க, எவ்வளவு உடைஞ்சு போயிருவாங்க. ஒரு பெண்ணின் மீது அவருடைய கற்பின் மீது குற்றச்சாட்டை சுமத்தினால் அந்த பெண்ணுடைய இடத்திலிருந்து யோசித்து பாருங்கள். சொல்லுகிறவனுக்கு அது ஒரு சாதாரண செய்தி, ஏதோ ஒரு ஜாலிக்கா வேண்டி சொல்றான், இவ அப்படிப்பட்டவதான்ப்பா, அவெல்லாம் நல்லவ கிடையாது, அவ கேரக்டரே சரி, ஒத்த வார்த்தையில சொல்லிடுறது, அவ கேரக்டரே சரி கிடையாது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அவ நிஜமா அப்படிப்பட்டவளா? நிஜமா அப்படிப்பட்டவளாகவே இருந்தாலும் சொல்லக்கூடாது மார்க்கம். நிஜமா அப்படிப்பட்டவளா இருந்தா நீங்க என்ன செய்யணும்? நேரா போய் சொல்லுங்க. நேரா சம்பந்தப்பட்டவளை பார்த்து உன் கேரக்டரை மாத்திக்க, நீங்க இருக்கிற நிலைமை சரி கிடையாது, இப்படி போறது சமூகத்துக்கு கேடு, உனக்கு கேடு, மறுமைக்கு கேடு. தனிப்பட்ட முறையில் அறிவுரை சொல்லணுமே தவிர ஒரு பெண் தவறு செய்யக்கூடியவராக இருக்கிறால் அதை 4 பேருக்கு மத்தியிலே பகிரங்கப்படுத்த வேண்டிய தேவை என்ன வந்தது? அதனால் உங்களுக்கு என்ன கிடைத்தது?
அவருடைய மானத்தை மரியாதையை கூறு கட்டி வித்திருக்கிறீர்கள் என்பதை தவிர வேறு எந்த லாபமும் இல்லையே. அடுத்தவங்களுடைய மான மரியாதையோடு விளையாடலாமா? அவருடைய குடும்ப வாழ்க்கை நாசமா போயிருமே. அவனுடைய கணவன் அவளை ஏற்றுக்கொள்ள மாட்டானே. குடும்பத்தில் பிள்ளைகள் எல்லாம் வெறுத்துருவாங்களே. அவன் செய்யக்கூடிய ஒரு தப்புக்கு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுப்பான். நீங்க எதுக்கு தேவையில்லாம அதை ஊர் உலகத்துக்கெல்லாம் பத்த வைக்கிறீங்க? அப்படி செய்தால் அது பெரும் பாவத்திலே ஒன்று. பாவத்தில் பல வகை இருக்கிறது. இது சாதாரண பாவம் இல்ல, பெரிய லிஸ்ட்ல உள்ளது. வட்டியோட சேர்க்கிறாங்க, கொலையோட சேர்க்கிறாங்க, அனாதையினுடைய சொத்தை சுருட்டதோட சேர்க்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற பட்டியலில் சொல்றாங்க. அப்படின்னா இது எந்த அளவுக்கு டேஞ்சரான விஷயம் என்பதை இந்த தொடரில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில அவதூறு என்ற அந்த கெட்ட குணத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உள்ளத்துல உறுதி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தா நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன். அப்படியே சொன்னாலும் அதை நான் உடனே நம்ப மாட்டேன், ஏற்க மாட்டேன், அதை மறுத்துருவேன். வேணாம் பையன் என்கிட்ட பேசாத, நான் அதை நம்ப மாட்டேன், அதை நான் ஏத்துக்க மாட்டேன் என்று சொல்லி புறக்கணிக்க கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல திருமறை குர்ஆன் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிறான். சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத் சும்மலம் யதூபி அர்பஅத்தி ஷுஹதா. யார் ஒழுக்கமுள்ள பெண்களின் மீது பழி சுமத்துகிறார்களோ அவர்கள் 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் ஃபஜ்லிதூஹும் ஸமானீன ஜல்தா, அவர்களுக்கு 80 கசையடிகள் கொடுங்கள். 80 கசையடி குற்றச்சாட்டை சுமத்துறவனுக்கு. அவன் தப்பே செஞ்சிருந்தாலும் அடிவாங்க. யாருக்கு? 4 சாட்சியை கொண்டு வராதவர்கள். அந்த பெண்ணு தப்பே செஞ்சிருந்தாலும் அடிவாங்க. மறுமையில் அல்லாஹ் அவனுக்கு கணக்கு தீர்ப்பான். அது வேற செய்தி. அந்த பெண்ணு என்ன தப்பு செஞ்சாலும் அந்த தப்புக்குரிய தண்டனை மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான். நீ எதுக்கு அதை சொன்ன? 80 கசையடிகள் கொடுங்கள். வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, சம்பந்தப்பட்டவருடைய சாட்சியை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவன் சாட்சி சொல்வதற்கே தகுதி இல்லாதவன் ஆயிடுவான், நாணயமற்றவன்கிறான் அல்லாஹ். எந்த லிஸ்ட்ல வைக்கிறான் அல்லாஹ்? இந்த மாதிரி ஒரு பெண்ணு மேல ஒருத்தன் தகுந்த ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டை முன்வைத்தால் அவனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். எப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடாதான்? ஷஹாதத்தன் அபதன், ஒரு காலமும் ஏற்றுக்க கூடாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒன்னு அந்த லிஸ்ட்ல சேர்த்தாச்சு, நீ நம்ம சாட்சி சொன்னா ஏற்கப்படாது. ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அவனே வந்து நிக்கிறார், இவர் தான் சாட்சி, ஏற்கனவே இவர் 80 அடி வாங்கினவரா, லிஸ்ட்ல இருந்து தள்ளிடு, இவர் தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி சாட்சியையும் ஏற்றுக்கொள்ள கூடாது, அந்த அவனை புறக்கணிக்கணும் என்கிறார்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதே போல இம்மையிலும் மறுமையிலும் அந்த காரியத்தை செய்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும் என்கிறான் அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபத்தை பத்தி சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பயங்கரமான இடங்கள்ல தான் இந்த சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தி இருக்கிறாங்க. உதாரணமா, இறந்தவர்களுடைய அடக்க ஸ்தலங்களில் தர்கா கட்டுறாங்கன்னு வச்சுக்குவோம். அவங்கள பத்தி சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, லான் அல்லாஹுல் யஹூத வன் நசாரா, யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபித்து நாசமாக்கட்டுமாக. இத்தகது குபூர அம்பியாஹிம் மசாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக மஸ்ஜிதுகளாக ஆக்கி கொண்டார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு இணையாக இறந்தவர்களை அடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்துல ஒரு மஸ்ஜிதை உருவாக்குவது, ஒரு தர்காவை வழிபாட்டு தலத்தை உருவாக்குவது இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வளவு பாரதூரமான குற்றம். அந்த குற்றத்தை செய்கிறவனை அல்லாஹ் சபிக்கட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இங்க அல்லாஹ் சொல்லுகிறான், யாரு மூமினான ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்கள். இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் மூமினாத், மூமினான ஒழுக்கமுள்ள வெகுளியான பெண்கள் மீது அவதூறு சுமத்துகிறவர்கள் லுஇனு ஃபித் துன்யா வல் ஆகிரா, இம்மையிலேயும் மறுமையிலேயும் அவர்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். வலஹும் அதாபுன் அதீம், கடுமையான வேதனை வேறு அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நாம் அவ்வளவு பெரிய பாவிகளா? நம்ம இதை அந்த லிஸ்ட்ல வச்சிருப்போமா? ஒருத்தனை கொலை பண்றத பெருசா நினைச்சிருப்போம், உசுரை எடுத்துட்டோமே நம்மளே நினைச்சு வருந்தோம். எதேச்சையா ஒரு விபத்துல 2 பேரை சாகடிச்சிட்டோம்னு வச்சுக்கோமே, வண்டியை ஓட்டிட்டு போனோம், தெரியாம கொண்டு போய் விட்டு 2 பேர் இறந்துட்டாங்க. இந்த கொலையை செய்தவர் எத்தனை காலத்திற்கு வருந்துவார்? அநியாயமா 2 பேருடைய உசுரை எடுத்துட்டோமே, 2 பேரை சாகடிச்சிட்டோமே,
அதுக்குரிய நஷ்டஈடு கொடுத்திருப்பாரு, தண்டனையை பெற்றிருப்பாரு, அதெல்லாம் வேற செய்தி. ஆனா நினைச்சு நினைச்சு கவலைப்படுவார், உயிரை எடுத்துட்டோமே அப்படின்னு பல மாதத்துக்கு தூக்கம் வராது, சாப்பாடு இறங்காது. ஆனா ஒரு பெண்ணு மேல இப்படி சொல்லும் பொழுது இப்படி நினைச்சிருப்போமா? யாராவது சொல்லுவாங்க, அப்படியான்னு தலையாட்டுவோம். நாம 2 பேர்கிட்ட சொல்லுவோம், அவளை பத்தி தெரியுமா, எல்லாம் அங்க போயாச்சான் இங்க போயாச்சான் அப்படின்னு சொல்லிடுறோமே. இது எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தருகிறது என்று யோசித்தால் நாம இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்பதற்காக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களெல்லாம் நபிகளாரிடத்திலே பையத்து செய்வார்கள், உடன்படிக்கை எடுப்பார்கள், ஒப்பந்தம் செய்கிறது. இஸ்லாத்துக்குள்ள வர்றதுக்கு ரசூலுல்லாஹ்விடத்தில் பையத்து செய்வார்கள். அந்த பையத்துடைய வாசகத்தில் இதையும் ரசூலுல்லாஹ் ஒன்றாக குறிப்பிடுகிறார்கள். இஸ்லாத்திற்குள்ள ஒருத்தர் வர்றாரு, இஸ்லாத்துக்குள்ள வர்ற எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்றத சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி இருக்காத, அவதூறு சொல்லாத, ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது நீ அவதூறை பழியை சுமத்தி விடாதே என்பதையும் இஸ்லாத்திற்குள்ளே வருகிறவர்களுக்கு ஒரு அடிப்படை விதியாக ரசூலுல்லாஹ் கற்றுத் தருகிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 60வது அத்தியாயம் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹன் நபி, ஓ நபியே, இதா ஜாஅக்கல் மூமினாத்து யுபாயினக, உங்களிடத்திலே மூமினான பெண்கள் பையத்து செய்ய வந்தால், அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ வலா யஸ்ரிக்ன வலா யஸ்னீன வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன வலா யஅதீன பிபுஹ்தானின் யஃப்தரீனஹு பைன ஐதீஹின்ன வ அர்ஜுலிஹின்ன வலா யஸீனக ஃபீ மஅரூஃபின் ஃபபாயிஉஹுன்ன வஸ்தக்ஃபிர் லஹுன்னல்லாஹ். அது மாதிரி பையத்து செய்ய வந்தா நீங்க பையத்து எடுங்க. எப்படி பையத்து எடுங்க? அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நாங்கள் யாரையும் இணை கற்பிக்க மாட்டோம், வலா யஸ்ரிக்ன நாங்கள் திருட மாட்டோம், வலா யஸ்னீன நாங்கள் விபச்சாரம் செய்ய மாட்டோம், வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன எங்கள் குழந்தைகளை நாங்கள் கொல்ல மாட்டோம், வலா யஅதீன பிபுஹ்தானி யஃப்தரீனஹு பைன ஐதீஹின்ன வ அர்ஜுலிஹின்ன நாங்களாக சுயமாக இட்டுக்கட்டி எதையும் கூற மாட்டோம், வலா யஸீனக ஃபீ மஅரூஃபின் நல்ல காரியங்களில் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டோம் என்றெல்லாம் அந்த மூமினான பெண்களிடத்தில் நீங்கள் பையத்து செய்யுங்கள். அப்ப நாங்கள் அவதூறு சொல்ல மாட்டோம், இட்டுக்கட்ட மாட்டோம், பழி சுமத்த மாட்டோம் என்பதை இஸ்லாத்திற்குள்ளே வருகிறவர்களுக்கான விதிகளில் ஒன்றாக நபிகள் நாயகம் சேர்க்கிறார்கள் என்றால் அதனுடைய அது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த செய்தியிலிருந்தும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதை முழுமையாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் இதற்காக நபிகளாருடைய காலத்தை நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2661வது செய்தியாக புகாரிலே இருக்கிறது. அந்த ஒரு செய்தி எடுத்து படித்து பாருங்கள். இது மாதிரி அவதூறு சொன்னால் சொல்லப்பட்ட பெண்ணுடைய மனோநிலை எப்படி இருக்கும், அவர்கள் எந்த அளவிற்கு கலங்குவார்கள் என்பதற்கு அந்த ஒரு செய்தியை படித்து பார்த்தாலே போதும். வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் புகாரி எடுத்து படித்து பாருங்கள். சொல்வதை கேட்கறதை தாண்டி அப்படியே அந்த எழுத்து நிலையை படிச்சு பாருங்க. அப்படி படிக்க அப்படி உள்ளத்துல ஒரு விதமான சோகம் உள்ள வந்து உட்கார்ந்துரும், கண்கள் கண்ணீரை கொட்டிரும். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு நெகிழ்வான ஒரு நிகழ்ச்சி நபிகளாருடைய காலத்தில். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சொல்லப்பட்ட அவதூறு செய்தி. ஆயிஷா நாயகி ஒரு பத்தினி, கற்பு நிறைந்தவர்கள், அந்நிய ஆண்களை ஏறெடுத்து பார்க்காதவர்கள், அவருடைய வாழ்க்கையில இது போன்ற பாலியல் ரீதியாக எந்த பிழையும் செய்யாத தூய பெண்மணி. அப்படிப்பட்ட அன்னை ஆயிஷா அவர்கள் மீது சொல்லப்பட்ட அவதூறு இருக்கிறதே, நபிகளாருடைய வாழ்க்கையில் பல நாட்களுக்கு அவர்களை கவலை கொள்ள செய்தி இந்த செய்தி. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஒரு 2-3 நிகழ்ச்சியைத்தான் நீங்க இப்படி சொல்ல முடியும். வேற எந்த நிகழ்ச்சிக்காகவும் வேற எந்த இழப்புக்காகவும் நபிகள் நாயகம் இப்படி கவலைப்பட்டு பல நாட்களுக்கு அது குறித்து சிந்தித்ததாக வரலாற்றில் பார்க்கவே முடியாது. எல்லாத்தையும் தூசி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டா, எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் சரி அதை அப்படியே ஒரு தூசியை தட்டிட்டு போற மாதிரி சர்வ சாதாரணமா அதை கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையின் யதார்த்தம் தெரியும். வாழ்க்கையில என்ன யதார்த்தமே, உலகம் என்பது நிலை இல்லாதது, அதானே யதார்த்தம். அதனால எது வந்தாலும் சரி எது போனாலும் சரி ரசூலுல்லாஹ் அலட்டிக்கவே மாட்டாங்க. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சர்வ சாதாரணமாக அதை எதிர்கொள்வார்கள். இது நபிகளாருடைய மரபு, அவருடைய வாழ்க்கை பயணம் அப்படித்தான் இருந்தது. ஒட்டுமொத்த வாழ்க்கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் போர்க்களத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்த ஒரு மனிதர் எப்படி இருப்பாரோ அப்படித்தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்களா?
10 வருஷ காலம் ஒரு மனுஷன் போர்க்களத்தில் தன்னுடைய காலத்தை கழித்திருந்தால் அவனுடைய குணம் எப்படி இருக்கும், நடவடிக்கை எப்படி இருக்கும், அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே தான் சிந்திச்சுக்கிட்டு இருப்பான். வேற எதையும் சிந்திக்க தோணாது. ஏன்னா போர்க்களம் என்பது ஆயுதம் தாங்கி பல நூற்றுக்கணக்கானவர் போய் இறக்கி எதிரிகளோடு சண்டையிட்டு உடல் உறுப்புகளை இழந்து தோழர்களுடைய உயிர்களை பறிகொடுத்து இந்த மாதிரி ஒரு பயங்கர நெருக்கடியை ஏற்படுத்துகிற ஒரு காரியம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில 10 வருஷ காலம் திரும்ப 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 போர்க்களம் தான். அப்படி போர்க்களத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்த நபிகள் நாயகம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையா, ரொம்ப சாதாரணமா, ரொம்ப சகஜமா, எந்த டென்ஷனும் இல்லாம 10 வருஷத்தை கழிச்சாங்க. நம்மளால எப்படி கழிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. போர்க்களம்லாம் நீங்க போக தேவையில்லை, கையில ஆயுதத்தை தூக்கி சண்டை போட தேவையில்லை. பக்கத்து வீட்டுக்காரனோட சொத்து பிரச்சனை தகராறு, இந்த 5 அடி நிலம் உனக்குள்ளதா எனக்குள்ளதா, 5 வருஷம் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலைஞ்சாருன்னா பைத்தியம் முடிச்சிடறாரு. என்னடா இது நிம்மதியா இருக்க முடியலையே, பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி பிரச்சனை பண்றானே. ஒரு 5 அடி இடத்தை அவன் ஆக்கிரமிச்சுக்கிட்டான், அதை மீட்பதற்காக வேண்டி போராடுகிற மனிதன் நிம்மதி இழக்கிறான். திருமணம் முடிக்கிறான், மனைவி சரியில்லை, கணவன் சரியில்லை, மனைவி கட்டுப்பட மாட்டேங்கிறான், பேச்சு ஒழுக்கமா தெரியல, நினைச்சு நினைச்சு கவலைப்படுறான். இப்படி ஆயிடுச்சே நம்ம வாழ்க்கை, இப்படி ஆயிடுச்சே நம்ம வாழ்க்கை, இப்படி ஆயிடுச்சே. ஒரு புள்ள பிறக்குது, பெரியவன் ஆகிறான், தருதலையா இருக்கிறான், ஆளாளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, உன் பிள்ளை என்ன இப்படி இருக்கான், உன் பிள்ளை என்ன இப்படி இருக்கான், உன் பிள்ளை, அதை நினைச்சு நினைச்சு கவலைப்படுறாங்க. அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனிதனை பல நாட்களுக்கு பாதிக்கிறது, பல மாதங்களுக்கு கவலைப்படுகிறான். போர்க்களத்தில் போய் சந்திச்சா அது எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும்? வருஷம் 50 வருஷம் ஆனாலும் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு போருக்கு போயிட்டு வரட்டுமே. இப்ப கூட சமீபத்தில், இப்ப யாரும் இல்லை இந்தியாவில், கொஞ்ச காலத்துக்கு முந்தி வரைக்கும் நிறைய பேர் இருந்தாங்க. சுதந்திர போராட்ட காலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவங்க. அவங்களும் இந்த மாதிரி எல்லாம் பெரிய போராட்டம்லாம் சொல்ல இயலாது. பல போராட்டங்கள் கொஞ்சம் சாத்வீகமான முறையிலே கூட நடந்திருக்கிறது. அவங்கள்ட்ட பேசினீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட அங்கங்க ஒவ்வொரு தலைகள் தெரிந்தது. இப்போ ஒரு தலையும் இல்லை, எல்லா தலையும் காலியா போயிடுச்சு. அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சா 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சே இப்ப ஆரம்பிப்பார், அங்கெல்லாம் 1940 அப்படிம்பாரு. அப்போ ஒரு போருக்கு போயிட்டு ஒரு 2 நாள், ஒரு 2 வருஷம், 2 மாசம் ஒரு காரியத்தில் ஈடுபட்ட உடனே இவ்வளவு பெரிய காரியம் நினைக்கவே முடியலையே அப்படின்னு பேசுறாங்களே. 10 ஆண்டு காலம் போர்க்களத்திலேயே செலவிட்ட ஒரு தளபதி எப்படி இருந்திருப்பார்? நபிகளாருடைய வாழ்க்கை அப்படி இல்லை, சகஜமா இருந்தாங்க, சாதாரணமா இருந்தாங்க, சிரிப்பு, மகிழ்ச்சி எல்லாம். ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் எது எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். வழிபாட்டிற்குரிய நேரத்தை வழிபாட்டிற்கு கொடுத்தார்கள், மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மனைவிக்கு கொடுத்தார்கள், சிறு பிள்ளைகளோடு கொஞ்சம் குழாவுவதற்கு தேவைப்பட்ட நேரத்தை சிறு பிள்ளைகளுக்கு ஒதுக்கினார்கள். சின்ன பிள்ளைங்க என்று கூட ரசூலுல்லாஹ் அலட்சியப்படுத்துறது கிடையாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தம்பி ஒருத்தர், அவர் ஒரு சின்ன கிளியை வச்சு, சிட்டுக்குருவியை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் சிட்டுக்குருவி செத்து போச்சு. ஒருத்தர் ரசூலுல்லாஹ் பார்த்துருக்கிறாங்க, சிட்டுக்குருவியை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த தடவை அவரை சந்திக்கிறாங்க, சிட்டுக்குருவியை காணோம். அவரை பார்த்து கேட்கிறாங்க, யா அபா உமைர் மாஃபால நுகைர், அபு உமைரே என்னாச்சு, உன்னுடைய சிட்டுக்குருவிக்கு என்னாச்சு? ஒரு சின்ன புள்ள ரோட்ல வச்சு விளையாண்டுகிட்டு இருக்குது. அதை கவனத்திலே வைத்து மீண்டும் அந்த குழந்தையை சந்திக்கிற பொழுது அந்த குழந்தையினுடைய துக்கத்திலே பங்கெடுக்கிறார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் எப்படி சர்வ சாதாரணமாக வாழ்க்கை அனுபவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறத்தாழ 1 மாத காலமாக இதை நினைத்து நினைத்து தன்னுடைய தோழர்களிடமெல்லாம் விசாரித்து அது குறித்தே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் நபிகளாரை இந்த நிகழ்வு எந்த அளவிற்கு பாதித்திருக்கும். ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், பனு முஸ்தலிக் என்ற போர்க்களத்திற்கு நாங்கள் போய்விட்டு வந்து கொண்டிருந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போருக்கு சென்று விட்டு நாங்கள் திரும்ப வந்து கொண்டிருந்தோம். வந்து கொண்டிருக்கிற வழியில மதீனாவிற்கு பக்கத்தில் இரவு நேரத்தில் ஒரு இடத்தில் நாங்கள் தங்குகிறோம். அப்போ ஒட்டகத்துக்கு மேல ஒரு சிவிகையை வச்சு அந்த சிவிகைக்குள்ள பெண்கள் இருப்பாங்க, ஆயிஷா நாயகி இருப்பாங்க. சிவிகையை தூக்கி மேல வச்சிருவாங்க. ஆயிஷா நாயகி ஆல்ரெடி ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருப்பாங்க, ரொம்ப உடம்பு உள்ளவங்க கிடையாது, அதனால வெயிட் தெரியாது. அந்த பல்லக்க தூக்கும் பொழுது உள்ள ஆள் இருக்குதா உள்ள ஆள் இல்லையா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வெயிட் கம்மியா இருப்பாங்க, சின்ன வயசு வேற. இந்த நிலையில இறக்கி வச்சு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்களா, ஆயிஷா நாயகி தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக வெளியில போறாங்க. போயிட்டு திரும்ப வரும் பொழுது கழுத்துல கிடக்கிற மாலை மிஸ் ஆயிடுச்சு, செயின் மிஸ் ஆயிட்டு. ஆக செயினை தொலைச்சு விட்டோமே, திரும்ப போய் தேட போறாங்க.
தேடி எடுத்துக்கொண்டு வருவதற்குள்ளாக படையினர் இடத்தை காலி பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. ஆயிஷா நாயகி அந்த பல்லக்குள்ள இருக்கிறாங்க நினைச்சுக்கிட்டு பல்லக்க தூக்கி ஒட்டகத்து மேல வச்சு வண்டி கிளம்பிடுச்சு. வந்து பார்க்குறாங்க, ஒருத்தரையும் காணோம். என்ன செய்யறதுன்னு தெரியல, அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வளமை என்ன, ஒரு போருக்கு போயிட்டு இது மாதிரி பயணத்துக்கு போயிட்டு திரும்பினால் பின்னாடி ஒருத்தரை வர சொல்லுவாங்க. லேட்டா வந்துகிட்டு இருப்பார். ஒரு நாள் பின்னாடி ஒரு ஆள் வருவார். வர்ற வழியில் ஏதாவது மிஸ் பண்ணி இருந்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துகிட்டு இருப்பார். அந்த வகையில சஃப்வான் இப்னு முஅத்தல் என்ற ஒரு நபித்தோழரை நபிகள் நாயகம் பின்னாடி வர சொல்லி இருக்கிறார்கள். ஆயிஷா நாயகி படுத்திருக்கிறார்கள். தாமதமாக வருகிற சஃப்வான் பார்க்கிறார். ஆயிஷா நாயகியை பார்த்த உடனே அடையாளம் கண்டு கொள்கிறார். பார்த்த உடனே சொல்லுகிறார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏற்கனவே ஆயிஷா நாயகி அவருக்கு தெரியும், அதனால இன்னா லில்லாஹ்ங்கிறார். ஆயிஷா நாயகி முடிச்சுட்டாங்க. உடனே ஒட்டகத்தை கீழே உட்கார வைக்கிறாரு. ஒட்டகத்துக்கு மேல ஆயிஷா நாயகி ஏறுறாங்க. ஒட்டகத்தை பிடிச்சிக்கிட்டு நேரா வர்றாரு. மதீனாவுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல படையினர் தங்கி இருக்கிறார்கள். அவர்களை போய் அடைகிறார்கள். முடிஞ்சு போச்சு. இவர்கள் 2 பேரும் தனியாக வருவதை தெரிந்து கொண்ட உடனேயே நயவஞ்சகர்களின் தலைவனாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்கிறவன் ஊரெல்லாம் பத்த வைக்கிறான். ஆயிஷா நாயகிக்கும் அந்த சஃப்வான் இப்னு முஅத்தல் என்ற நபித்தோழருக்கும் இடையிலே தப்பான உறவு இருப்பதாக ஒரு செய்தியை கசிய விடுகிறான். ஆயிஷா நாயகிக்கு விவரமே தெரியல, இது மாதிரி ஒரு பேச்சு நடக்கின்ற விவரமே தெரியல. நேரா வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன நாள்ல இருந்து ஆயிஷா நாயகிக்கு உடம்பு முடியல. அவங்க அப்படியே சொல்றாங்க, போருக்கு போயிட்டு திரும்பணும், வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மாத காலம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். அந்த நேரத்தில் நபிகள் நாயகத்தில் ஒரு மாற்றத்தை நான் கண்டேன். எப்போதுமே முடியலன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் எனக்கு முடியலாட்டி எவ்வளவு அரவணைப்பா ஆதரவா பக்கத்தில் வந்து உட்கார்ந்து பேசி அது மாதிரி இருப்பாங்களா, அப்படி இருக்கல. கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாங்க. ஆனாலும் ஏதோ நினைச்சுக்கிட்டு நான் இருந்துட்டேன், தெரியல. இப்படியே ஒரு மாத காலம் ஓடுகிறது. ஒரு நாள் அவங்க சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக வெளியில போறாங்க. வீட்டை விட்டு வெளியில போறாங்க. ஒரு அம்மா கூட போறாங்க, ஒரு வயசான அம்மா கூட வெளியில போய் சுய தேவையை நிறைவேற்றுவதற்காண்டி போறாங்க. போயிட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா கால் இடருது. ஏதோ கல்லு தட்டியோ ஏதோ ஒன்று கால் தட்டி உள்ள போறாங்க. உள்ள போகும்போது அந்த அம்மா சொல்றாங்க, மிஸ்தகு நாசமா போட்டுங்கிறாங்க. காலு தட்டி ஏதாவது உளுந்துச்சுன்னா சில பேர் சில வார்த்தைகளை சொல்லுவோம்ல, ஏதாவது ஒன்று வாயிலிருந்து வரும், எம்மானு வரும், அல்லான்னு வரும், என்னமோ ஒன்று வரும். அந்த அம்மா என்ன சொல்றாங்க, வாயில இருந்து மிஸ்தகு நாசமா போட்டும். யார் இந்த மிஸ்தகு? இந்த அம்மாவுடைய மகன். உடனே ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஏமா மிஸ்தக போட்டு திட்டுறீங்க? அவர் பத்ர் போர்ல கலந்துகிட்டவர், அப்படிப்பட்ட ஒருத்தர் போய் நீங்க திட்டலாமா? ஏன் தேவையில்லாம திட்டுறீங்கிறாங்க. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, போமா, மிஸ்டேக் பண்ண வேலை உனக்கு தெரியாதா? அவன் தானே உன்னை பத்தி ஊரெல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான். என்ன பேசுறான்? உனக்கு அந்த சஃப்வானுக்கும் பிரச்சனை இருக்குது, தொடர்பு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஊருக்குள்ள பேசப்படுற பேச்சையெல்லாம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க. சொன்ன உடனே அப்பதான் ஆயிஷா நாயகிக்கே தெரியுது, ஆக இப்படி ஒரு அவதூறு நம் மீது சொல்லப்படுகிறதா என்று தெரிந்து கவலையோடு அழுகையோடு வீட்டுக்கு வருகிறார்கள். வந்தால் ரசூலுல்லாஹ்ட்டையும் கேட்கல, இப்படி ஒரு பேச்சு ஓடுதாம, எவ்வளவு நாகரிகமா நடக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு கணவன் மனைவி, நம்முடைய குடும்பத்தில் இந்த மாதிரி மனைவியை பற்றியோ கணவனை பற்றியோ ஒரு செய்தி வந்தால் நாம் எப்படி நடக்கிறோம் என்பதையெல்லாம் இது உரசி பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. ஆயிஷா நாய்க்கு தெரிஞ்சிருச்சு. வந்த உடனே என்ன செய்யணும்? அப்படி பேசிக்கிறாங்களாம, நீங்க ஒன்னும் கேட்கவே இல்லை, மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா இப்படி சொன்னா தானே தெரியும். இப்படி எல்லாம் தானே சண்டை போடுவாங்க. ஆயிஷா நாயகி எந்த சண்டையும் போடல. வீட்டுக்கு வருகிறார்கள், மனதிற்குள்ளே வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை மிஸ்தவுடைய தாயார் சொன்னது உண்மையா பொய்யா? ஒரு ஆள் சொல்லத்தான் கேட்டிருக்கிறாங்க. உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். உடனே அவர்கள் என்ன யூகிக்கிறார்கள், நம்ம நேரா வீட்டுக்கு போயிருவோம், நம்ம அத்தா அம்மாட்ட கேட்போம், அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து அனுமதி கேட்கிறார்கள். நான் என்னுடைய தாய் வீட்டுக்கு சென்று வருகிறேன். ஒன்னும் பேசல ரசூலுல்லாஹ், தாராளமா போயிட்டு வாமாட்டாங்க. அவங்க வெளியே வந்துட்டாங்க, அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் வந்து கேட்கிறாங்க, வா பாட்டையும் பாட்டையும் கேட்கிறாங்க, என்ன இது மாதிரி பேசிக்கிறாங்களாமே? ஆமா பேசிக்கிறாங்க, உண்மைதான். உம்மா என்ன சொல்றாங்க, நீ அதெல்லாம் கவலைப்படாதம்மா, அப்படிலாம் பேசத்தான் செய்வோம், ஊர்ல 4 பேர் 4 பேசத்தான் செய்வாங்க. ஏற்கனவே உனக்கு வேற நிறைய சக்களித்தீகள் வேற நிறைய இருக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவிமார்கள் நிறைய இருக்கிறாங்கல்ல. இயற்கையில ஒரு பஞ்சாயத்தை பத்தி இன்னொரு பஞ்சாயத்து போட்டு விடுவாள்ல, அதுவெல்லாம் இருக்கத்தாமா செய்யும், நீ அதையெல்லாம் பெருசுபடுத்திக்காத அப்படின்னு அவருடைய தாயார் ஆறுதல் சொல்கிறார்கள். உண்மையாக இப்படி ஒரு பேச்சு ஓடுகிறது என்று தெரிந்தவுடனே ஆயிஷா நாயிக்கு அழுகை முட்டிக்கொண்டு வருகிறது. அழுகிறார்கள் அழுகிறார்கள் அழுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இரவு முழுக்க நான் அழுது கொண்டே இருந்தேன், என்னுடைய கண்களில் நீரும் ஓயவில்லை,
கண்களை தூக்கமும் தழுவவில்லை, இரவு முழுக்க அழுதேன். மீண்டும் அடுத்து பகல் வந்தது, பகல் முழுக்க அழுதேன். அடுத்த இரவு வந்தது, அடுத்த இரவும் அழுதேன். 2 இரவுகளும் ஒரு பகலும் முழுக்க முழுக்க அழுகையிலே கழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வெளியில. அவங்களுடைய மனக்கவலை என்ன? உண்மையா பொய்யா என்னன்னு தெரியலையே. அல்லாஹ்விடமிருந்து ஒரு வகையும் வரல. இந்த 1 மாத கால இடைவெளியில இறை செய்தி ஒண்ணு வரவும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன முடிவெடுக்கிறேன்னு தெரியல. ஊரெல்லாம் இப்படி பேசுறாங்களா, என்ன பண்றது அப்படின்னு ஒவ்வொருத்தரையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். தனக்கு நெருக்கமானவர்களிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள், ஸெய்த் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். ஆயிஷா பத்தி நீ என்ன நினைக்கிற? ரொம்ப நல்லவங்க, எந்த குறையும் நான் பார்க்கல, அவங்க மேல எந்த கம்ப்ளைண்டும் சொல்ல முடியாது, நல்லவங்க. உசாமா பதில் சொல்லுகிறார். அலி இடத்துல போய் கேட்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, விடுங்க அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு என்ன வேற பொம்பளையா இல்ல, மனைவியா இல்ல? இந்த செய்தி ஆயிஷா நாய்க்கு கிடைக்குது. இது மாதிரி ஒரு செய்தி சொல்லப்பட்டதா பெண்ணுக்கு எப்படி இருக்கும்? நம்மளை பத்தி நல்ல வார்த்தையை சொல்லாம, உண்மையை சொல்லாம, விடுங்க இது இல்லாட்டி வேற என்ன இல்லாமலா இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஆயிஷா நாய் உள்ளத்துல ஒரு பெரிய அழுத்தமா விழுந்துருச்சு. அதனாலதான் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஆயிஷா நாய்க்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் இடையில அவ்வளவு நெருக்கமான ரிலேஷன்ஷிப்பை பார்க்கவே முடியாது. பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நடக்க முடியாத காலத்துல 2 சஹாபாக்களுடைய தோல்ல கையை போட்டுட்டு போவாங்கல்ல, தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு இழுத்துக்கிட்டே போவாங்கல்ல, அப்பம் கூட அதுல ஒருத்தர் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா நாய் அறிவிப்பாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு சஹாபி பேரை சொல்லிட்டு இவரும் இன்னொரு வரும்பாங்க, அலி பேரை கூட சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயமெல்லாம் ஆயிஷா நாயுடைய உள்ளத்துல அவ்வளவு ஆழமாக விழுந்துருச்சு. ரசூலுல்லாஹ் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க, நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, அஹ்மி சம்இ வ பஸரி, என்னுடைய செவியையும் என்னுடைய பார்வையும் நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். வல்லாஹி மா அலிம்து இல்லா கைரன், ஆயிஷாவுடைய விஷயத்திலே நான் நன்மையை தவிர வேறு எதையும் கண்டதில்லை. யாரு சொல்றா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் 2 பேருக்கு இடையிலே போட்டி இருக்கிறது என்றால் ஆயிஷா அவர்களுக்கும் ஸைனப் அவர்களுக்கும் இடையிலே தான் போட்டி. அப்படிப்பட்ட போட்டி நிலையில இருக்கிற மனைவி சொல்றாங்க, ஒரு தப்பையும் காணல, ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடத்துல விசாரித்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வர்றாங்க. வந்தா வந்து உட்கார்றாங்க. அப்பவும் சொல்றாங்க, என் பக்கத்தில் உட்காரல, தள்ளி தான் உட்கார்ந்தாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என் பக்கத்தில் உட்காரவே இல்லை. உட்கார்ந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சொல்றாங்க? ஆயிஷா ஃபைன்னஹு கத் பலகனி அன்கி, உன்னை பத்தி எனக்கு சில செய்திகள் வருது, நான் கேள்விப்படுறேன். கதாவ கதா இன்னென்ன மாதிரிலாம் சில செய்திகள் நான் கேள்விப்படுறேன். 1 மாத காலம் வாயை துறக்காம 1 மாசத்துக்கு பிறகு வந்து பேசுறாங்க. நமக்கெல்லாம் 1 நிமிஷம் போதும், ஒரு போட்டோ போதும், ஒரு SMS போதும், ஏதோ ஒரு செய்தி கிடைச்சா போதும், அன்னைக்கே வீட்டில் கர்பலா யுத்தம் ஆரம்பமாயிடும். உண்டு இல்லைன்னு ஆக்கணும் அப்படின்னு நம்ம இறங்கி நிற்போம். ரசூலுல்லாஹ் 1 மாத காலமாக மனசுக்குள்ள பொத்தி வச்சு அதை பத்தி விசாரிச்சு எல்லா தகவல்களையும் என்ன செய்யறதுன்னு தெரியாம கடைசியில ஆயிஷா இடத்துல வந்து பேசுகிறார்கள். யா ஆயிஷா ஃபைன்னஹு கத் பலகனி அன்கி கதாவ கதா, இன்னென்ன மாதிரியான செய்திகள் எனக்கு வருகிறது. ஃபைன் குந்தி பரியத்தன், நீ குற்றமற்றவளாக இருந்தால் ஃபஸயுபர்ரிஉகில்லா, அல்லாஹ் உன்னை தூய்மையானவளாக ஆக்குவான், அல்லாஹ் நிரபராதியாக ஆக்குவான். ஒயின் குந்தி அல்மம்தி பிதம்பின், நீ தவறிலே ஈடுபட்டிருந்தால், தப்பு செஞ்சிருந்தா, ஃபஸ்தக்ஃபிரில்லா, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேள். ஓ தூபி இலைஹி, அவன் பக்கம் நீ திரும்பி விடு. ஃபைன்னல் அபுத இதா தரஃப பிதம்பிஹி, ஒரு அடியான் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு சும்ம தாவல்லாஹு அலை, பிறகு அல்லாஹ்வின்பால் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கிறவனாக இருக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஃபலம்மா கலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் தன்னுடைய அறிவுரையை சொல்லி முடித்த பொழுது, கலச தம்இ ஹத்தாமா உஹிஸ்ஸ மின்ஹு கத்ரத்தன், அதற்கு பிறகு அழலாம் என்று நினைத்தால் என்னுடைய உடலில் 1 சொட்டு தண்ணீர் இல்லை, கண்களில் 1 சொட்டு கண்ணீர் இல்லை, கண்கள் வற்றி போய்விட்டது. ஏன்னா நான் 2 நாள் உட்கார்ந்து அழுதுருக்கிறேன், அழுது 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 கண்கள் எல்லாம் ஓய்ந்திருக்கிறது, 1 சொட்டு கண்ணீர் வரவில்லை, அந்த அளவிற்கு என் உடல் காய்ந்து போயிருந்தது. நான் சொன்னேன், என் தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் சொன்னேன், அம்மா எனக்காக நீங்கள் பதில் சொல்லுங்கள். அத்தாவிடத்துல சொல்றாங்க, வாப்பா இடத்துல, வாப்பா நீங்க பதில் சொல்லுங்க. நான் என்னமா சொல்ல,
நாங்க ஒன்றும் சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் கைவிரிக்கிறார்கள். ஆயிஷா சொல்கிறார்கள், வான ஜாரியத்துன் ஹதீசத்து சின்னி, நான் சிறுவயது பெண்ணாக இருக்கிறேன். லா அக்ரவு கசீரம் மினல் குர்ஆன், குர்ஆன்ல இருந்து நான் அதிகம் படித்தவள் இல்லை, எனக்கு கம்மியா தான் தெரியும். இன்னி வல்லாஹி லக்கத் அலிம்து அன்னக்கும் சமயத்தும் மாயத ஹத்தஸ் பிஹின் நாஸ் வ வக்கர ஃபி அன்ஃபுசிக்கும் வ சதக்தும் பிஹி. நீங்க சில விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அதை நீங்க நம்பவும் செஞ்சிட்டீங்க. உங்க உள்ளத்துல நான் தப்பு செஞ்சிருப்பேன்ற மாதிரி நம்பிட்டீங்க. வலையின் குல்துலக்கும் இன்னி பரியத்துன், நான் நிரபராதி என்று உங்களிடத்திலே சொன்னால் லாத்து சத்தியகூனி பிதாலிக்க, அதை நீங்கள் நம்புகிற நிலையிலும் இல்லை. வல்லாஹு யாலமு இன்னில பரியா, அல்லாஹ்வுக்கு தெரியும் நான் நிரபராதி என்பது, நான் குற்றமற்றவள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா நீங்க நம்புற நிலையில இல்ல. இப்ப நான் வேற ஒன்னையும் சொல்லல, யாக்கூப் நபி சொன்னதை மட்டுமே சொல்லுகிறேன். ஃபஸப்ருன் ஜமீல், அழகிய பொறுமை காக்கிறேன். வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், நீங்கள் வர்ணிப்பவற்றிலிருந்து உதவி தேடப்படுபவன் அல்லாஹ்வே என்ற ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக அறைக்குள் சென்று திரும்பி படுத்துக் கொண்டேன். உள்ள போய் படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் இடத்தை விட்டு எந்திக்கல. ஒரு சில நிமிடங்கள் கூட ஆகல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது. கடுமையான குளிர்காலம். வஹியினுடைய அந்த கணத்தை தாங்க முடியாமல் நபிகளாருடைய உடல் வியர்வையை கொப்பளிக்கிறது. வியர்வை வடிந்து முடிந்து வஹி நின்றதற்கு பிறகு, முடிந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக்கொண்டே தன்னுடைய தலையை உயர்த்துகிறார்கள். ஆயிஷாவை அழைக்கிறார்கள். யா ஆயிஷா இஹ்மதில்லா, அல்லாஹ்வை நீ புகழ்ந்து கொள். ஃபகத் பர்ராக்கில்லா, அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்தி விட்டான், அல்லாஹ் உன்னை நிரபராதியாக்கி விட்டான், அல்லாஹ் உன்னை குற்றமற்றவர் என்று சொல்லிவிட்டான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக்கொண்டே பேசுகிறார்கள். பக்கத்தில் ஆயிஷா நாயுடைய உம்மா செய்தியை கேள்விப்பட்டோன்னே தாங்கல. மகளை பார்த்து சொல்றாங்க, போமா போ, ரசூல்லா கிட்ட போ. ஆயிஷா நாய்க்கு கோபம் தாங்கல. ரசூல்லா கிட்ட போக மனசு வரல. நான் ஏன் அங்க போறேன், என்னை தூய்மைப்படுத்திய ரப்பு கிட்ட போறேன், நான் அல்லாஹ்வை புகழ போறேன், அவனுக்கு நான் சுக்ரு செய்ய போறேன் என்று சொல்லி ஆயிஷா நாயகி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். வரலாறு புகாரில் 2661 நீளமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நாம என்ன கவனிக்கணும்னு கேட்டா, இதுக்கு பிறகு அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான ஏறத்தாழ 10 வசனங்கள், ஒரு வசனம் 2 வசனம் இல்ல. சூரத்து நூறுல 11வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் 10 வசனங்களை மொத்த தொகுப்பாக அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். எவ்வளவு பெரிய நெருக்கடி, மன அழுத்தம், எப்படிப்பட்ட மன அழுத்தத்துக்கு ஆளாக்கி இருக்கு, அதான் நீங்க கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய 1 மாத காலத்தை